பசிக்குதா? நான் கிச்சன்ல போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணு, சரியா? டே பப்ளு, உங்க ஸ்கூல்ல டீச்சரே இல்லையாமே. நெக்ஸ்ட் டீச்சர் வர வரைக்கும் நான் தான் உனக்கு கிளாஸ் டீச்சர், தெரியுமா? என்னப்பா சொல்ற? நீ தான் எங்க ஸ்கூலுக்கு டீச்சரா? ஐ ஜாலி. இனிமேல் நான் ஹோம்வொர்க்கே பண்ண மாட்டேன். என்னது ஹோம்வொர்க் பண்ண மாட்டியா? இங்க பாருடா, ஸ்கூல்ல வந்துட்டோம் அப்பா அப்பாலாம் சொல்லக்கூடாது. இனிய சாருன்னு தான் சொல்லணும், சரியா? அப்புறம் மறக்காம ஹோம்வொர்க்கும் பண்ணணும். ஓகே ஆபீசர். அப்பா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. அப்படி உள்ள என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இருடா பப்ளு, ஸ்கூலுக்கு கிளம்ப வேணாமா? இங்க பாரு, அப்பாவோட நியூ லுக் எப்படிடா இருக்கு பப்ளு? அப்பா அப்படியே டீச்சர் மாதிரியே இருக்கல்ல. அப்பா உங்களை இந்த வேட்டி கையில புக்கு அப்புறம் குச்சி இந்த கெட்டப்போட பார்க்க பாரதியார் மாதிரி இருக்கீங்க. ஆனா மேல போற சட்டையை காணவேப்பா. டே பப்ளு, அப்பாக்கு ஆர்ம்ஸ் தான்டா அழகே, அதனால அப்பா சட்டெல்லாம் போட மாட்டேன். சரி சீக்கிரம் போவோம் வாடா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன கிளாஸ் அமைதியா இருக்கு? குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் சார். ஓகே பசங்களா, ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் நம்ம எடுத்துடலாம். கண்மணி பிரசன்ட் சார். பிங்கி பிரசன்ட் சார். குண்டா பிரசன்ட் சார். பப்ளு பிரசன்ட் சார். ஓகே பசங்களா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன தெரியுமா? எக்ஸசைஸ் கிளாஸ் தான். எக்ஸசைஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் கையை எப்படி வைங்க. 1 2. பசங்களா கையை எப்படி வச்சிருக்கீங்களா? என்னது இது, ஃபர்ஸ்ட் கிளாஸே இப்படி எக்ஸசைஸ் வைக்கிறாங்க. எனக்கு கையெல்லாம் வலிக்குதே அம்மா. ஐயோ என் கை. டேய் குண்டா, என் மேல இருந்து சீக்கிரம் எந்திரடா. என் கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இப்போ நீ என் மேலேயே விழுந்துட்டல. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. டேய் பப்ளு, என்ன ஏன்டா அடிக்கிற? நான் தெரியாம தானே விழுந்தேன். இப்ப பாரு உன்னை என்ன செய்யறேன். இந்தா வாங்கிக்கோ. டிஷும் டிஷும். குண்டா பப்ளு, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? இப்ப பாருங்க உங்களை எப்படி சிரிக்க வைக்கிறேன்னு. எப்படி இருக்க பாக்க? ஹீரோயின் மாதிரி இருக்கனா? ஹல்க் சார், உங்களை பார்த்தாலே காமெடியா இருக்கு. அப்பா சூப்பர்ப்பா. குண்டா சாரி குண்டா, நான் உனக்கு தெரியாம அடிச்சிட்டேன். பரவாயில்ல விட்றா பப்ளு, இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கதை தான் சொல்ல போறேன். என்ன கதைனா பாட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி மரத்துக்கு கீழே வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். காலையில எக்ஸசைஸ், இப்ப கதையா? ஒரே தூக்கமா வருது. அந்த வடைய மேல ஒரு மரத்துல இருந்து ஒரு காக்கா என்ன பண்ணிச்சான், குரு குரு குருன்னு பாத்துட்டே இருந்துச்சான். எனக்கும் தூக்கமா வருது. எனக்கும் தான் பிங்கி. இந்த கதையை நான் எங்க அம்மா கிட்ட எப்படி 100 வாட்டியாவது கேட்டிருப்பேன். அப்பா தூக்கமா வருது. அப்புறம் அந்த வடைய தூக்கிட்டு போயிருச்சான். அட என்ன ஒரு சத்தத்தையும் காணோம். என்னடா இது? டேய் பசங்களா எந்திரிங்க, என்ன இப்படி தூங்குறீங்க? அட பப்ளு நீயுமா? டேய் குண்டா எந்திரிடா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், நான் தூங்கி எந்திரிச்சுக்கிறேன். அப்புறமேட்டு கதை சொல்லுங்க. பசங்கெல்லாம் பார்த்தா எந்திரிக்கிற மாதிரி தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம பாட்டு தான் பாடணும். ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கு மந்திரமே அலமத்தி அபி போ. எந்திரிக்கிறானுங்களா? எந்திரிக்கிறாங்க. மலும பித்தா பித்தாலே மலும பித்தா பித்தாலே மலும பித்தா பித்தாலே தைத்தா பித்தாலே மலும பித்தா பித்தாலே. ரஞ்சிதமே தூக்க வருது ரஞ்சிதமே. ஓகே பசங்களா, இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன தெரியுமா? அட கிளாஸ் முடிஞ்சா? சரி, இன்னைக்கு நாள் உங்களுக்கு சூப்பரா போயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சார் என்ன சர்ப்ரைஸ்? பென்சில் ஏதாச்சும் தர போறீங்களா? ஹல்க் சார், என்ன சர்ப்ரைஸ்? சீக்கிரம் சொல்லுங்க. இதுதான் அந்த சர்ப்ரைஸ். ஐ சாக்லேட்டு. ரொம்ப நன்றி ஹல்க் சார். எனக்கு பிடிச்ச ஜெம்ஸோ லாலிபாப். ஜாலி ஜாலி. ஸ்வீட் எடு கொண்டாடு. பசங்களா மறக்காம ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்துருங்க.